ஆணிவேராகிய என் தம்பியே தங்கையே, அது அவர்களுக்கு தொழில். ஒருவரை திட்டுவதன் மூலமாக அவருக்கு வருமானம் வருகிறால் அது அவருக்கு தொழில். வாழ்க்கையை நான் விடும் மூச்சு கூட ஏன் தளபதி முதலமைச்சராக வேண்டும், ஏன் இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு தன் கழக தோழர்களையும் அதோட கொச்சப்படுத்துகிறார்கள். என்ன சொல்றாங்க, மட்டத்தை தோறாங்களா, அதை தோறாங்க, இதை தோறாங்க, இதுக்காக கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி கொடுக்க போறான்னு கேட்கிறாங்க. முட்டாளே, இந்த மக்கள் ரசிக மன்றமாக இருந்த போது எவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கோம் தெரியுமா உனக்கு? வரலாறு எடுத்துப்பார். நாங்கள் செய்த காலத்தில் பேஸ்புக், வாட்ஸ்அப், நீ உட்காந்து பேசுகிற யூடியூப் எதுவுமே கிடையாது. அதுக்குதான் சொன்ன தளபதி ஒத்த முகத்துக்காக செஞ்சீங்கன்னு சொல்றதுக்காக அர்த்தம். தலைவர் உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார்கள். அவர் இவங்க சொல்ற மாதிரி கொள்ளடிப்பதற்காகவோ இல்ல பேருக்காகவோ புகழுக்காகவோ வரவே இல்லை. இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும். அடிப்படை வசதிகள் இருக்காங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு வார்டிலும் சாக்கடை தூர்வாரப்படுகிறதா? டிச்சி என்ன கேவலமா இருக்கு. தளபதிக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக இந்த எதிர்காலம் காப்பாற்றப்பட வேண்டும். உங்கள் குடும்பம் அத்தனை பேரும், உங்க பேர குழந்தைங்க, உங்க தம்பிகள், நீங்க பெற்ற பிள்ளைகள், உங்கள் தம்பிகள் எல்லாருமே நல்லா தர வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும். இன்னும் நிறைய பேசிடுவேன். கைக்குள்ள அடக்கடைக்கு பேசிட்டு இருக்கேன். போதை பொருட்கள் திரும்பி பெற்றலாம், கஞ்சா திரும்பி பெற்றலாம், சாராயம். இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணும்? எல்லாமே போலீஸ் பார்க்கும். காவல்துறை மட்டும் என்ன பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. நான் தண்ணி தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, உணவு தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. நான் பின்னாலே பேசியதை எந்த ஊடகமும் காட்டவில்லை. சேலத்தில் வந்தபோது கூட வழிநெடுக்க லட்சக்கணக்கான பேர் தளபதி முகத்தை பார்த்தாலும் போதும், தன் பெற்ற குழந்தை தோல்வி சுமந்து கொண்டு நிறுத்தி காட்டலாம். தளபதி போறாரு பாருங்க, தன் மனைவி முடிவு காட்டலாம். தளபதி போறாரு பாருங்களா, தன் தாயை இப்படி கை தூக்கி அம்மா போறாரு பார்த்தா தளபதி காட்டல. இதெல்லாம் எந்த ஊடகமும் போறாரு. ஒரு வயசான பாட்டி வேலூர்ல தடுப்பை தாண்டி முடிச்சு தளபதி பார்க்க போகுது. காசு வாங்க வருதா, இல்ல தளபதி கதை கொடுக்குறாரா, இல்ல சேலை கொடுக்குறாரா, அவன் பார்த்தா போதும் வருது. பயம் வந்து விட்டது. தோழ தோழிகளே, ஆளும் கட்சிக்கும் ஆள குடிக்க கட்சிக்கும் பயம் வந்து விட்டது. முப்பதாண்டு காலமாக தளபதி ஒத்த முகத்திற்காக தன் வேலையையும் ரத்தத்தையும் உழைப்பையும் சிந்தி இந்த தமிழக வெற்றி கழகம் உருவாக காரணமாக இருந்த எங்கள் மக்கள் இயக்க நிர்வாகிகளையும் உயிரிழந்த போராளிகளின் மனைவி துணையிலே தமிழக வெற்றி கழகத்தின் ஆணிவேராகிய என் தம்பியே தங்கையே, சட்டமன்ற தேர்தலில் கழக தலைவரை முதலமைச்சர் நாற்காலி அமர வைக்க தூணாக இருக்கும் என் கூட்டு கமிட்டி இந்த செயல் வீர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் வடக்கு சட்டமன்ற தொகுதி அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி வரவேற்கிறேன். எல்லாரும் கேட்கிற கேள்வி, வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் யார்? நீங்க இல்லைங்க. சில பேர் நான் தான், சிலர் வந்து நீங்க நின்று ஆளுங்கிறாங்க. இல்ல, 234 தொகுதியில் எந்த தொகுதியை கழக தலைவர் பொது செயலாளர் சொன்னாலும் தைரியமாக பகிர்ப்பேன். விழுகின்ற வாக்கு எனக்கோ அங்கு நிற்கின்ற வேட்பாளர்களோ அல்ல, தளபதியின் ஒத்த முகத்திற்காக மட்டுமே. அவர் விரல் காட்டும் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள். என் தங்கச்சி சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ண வேண்டும்? வெற்றி பெற வேண்டும். அதிக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு துணையோடு கழக தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது ஒரு 3 வேலை தான்.
பொதுமக்களும் எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது. அந்த பாதசாரிகளுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ நம் வாகனத்தை இடையூறு ஏற்படாத வகையில் நிறுத்த வேண்டும். வரும்போது பார்த்து சொல்லிட்டே வந்து ரொம்ப அற்புதமா எல்லா வண்டியும் இந்த வழியாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாதவரை அருமையாக நிறுத்தினீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை பார்த்து மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதான் முதல்ல. இரண்டாவது, தேவையில்லாமல் மாற்று கட்சியினரை எந்த இடத்திலும் அவர்கள் மனதை புண்படுத்தும் வகையிலோ அல்லது அவர் குடும்பத்தினர் மனது கஷ்டப்படும் வகையிலோ தனிப்பட்ட வகையில் அவர்களை தாக்கக்கூடாது. அதற்காக யார் இருக்கா? தளபதி இருக்காரு, அவரு பார்த்துக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளராகட்டும் இல்ல எதிர்கட்சியாகட்டும் ஆளுநர் கட்சியாகட்டும் அத்தனை வீட்டிலும் நம்முடைய வாக்குகள் தளபதிக்காக வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சில பேர் நம்ம திட்டாங்க, திருட்டு போறாங்க, அதை பத்தி கவலையே இல்லை. என்னென்னமோ சொல்றாங்க, திருட்டு போறாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அது அவர்களுக்கு தொழில். ஒருவரை திட்டுவதன் மூலமாக அவருக்கு வருமானம் வருகிறது, அது அவருக்கு தொழில். எனக்கு ஒரே ஒரு தொழில் அல்ல, என் வாழ்க்கையை நான் விடும் மூச்சு கூட ஏன் தளபதியை முதலமைச்சராக வேண்டும் என் மூச்சுக்காக 60 நாட்கள் அவரை முதலமைச்சராக வேண்டும். நான் தூங்குறதிலிருந்து எந்திரிக்கிறது, நான் பேசுறது, நான் விடும் மூச்சு வரைக்கும் தளபதி முதல்வராக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அதுக்காக நீங்க போய் அவங்க தனிப்பட்ட என்னை திட்டுவதால் திட்டிக்கோ, அடிச்சுக்கோ, என்னால யார சொல்றது தெரியும். நான் அதுக்காக அவங்க சொல்றாங்க, நான் ஆட்களை வைத்து நான் திட்ட சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற வேலையை பார்க்க நேரம் இருக்கா, உன்ன மாதிரி உட்காந்து டிவியில பேசுற நேரம் இருக்கு, இல்ல யூடியூப்ல பேசிட்டு போடுற நேரம் இருக்கு. சொல்லு பார்க்கலாம். இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு காலையில லட்சமா நைட்டு 12 மணிக்கு வீட்டுல போய் படுக்கிறோம், காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு தம்பி கிட்ட பேசுறோம். இல்ல அப்போ கூட எப்படி வாக்கு சேகரிக்கலாம், என்ன மாதிரி சேர்க்கலாம், வாக்கிங் போறோட போய் வாக்கு சேகரிக்க. அந்த மாதிரி என்ன பால்கார் காலைக்கு வாக்கிங் போற வாக்கு சேகரிக்கிறோம், பால் போடுறாங்க அவங்க வாக்கு சேகரிக்கிறோம், பேப்பர் போடுறாங்க அவங்க வாக்கு சேகரிக்கிறோம், டீ குடிக்கிறவங்க வாக்கு சேகரிக்கிறோம், உழவு சந்தையில போய் அந்த வாக்கு சேகரிக்கிறோம், கோலம் போடுறாங்க அங்க போய் எந்தெந்த வகையில வாக்கு சேகரிக்கலாம், என்னென்ன வகையில் என்ன பண்ண முடியும். விசில் செஞ்ச முன்னே சேகரிச்சு இனிமேல் கவலையே போடாதீங்க. வீட்டுல குக்கர் விசில் அவ்வளவு பயப்படுறாங்க. அவங்க வீட்டுல கதவு சாத்தும் போது ஐயோ விசில் சந்தை யாராக பதறாங்க. அந்த அளவுக்கு தளபதி பதட்டத்தை உருவாக்கி விட்டார். நாம தான் வரப்போறோம், தளபதி தான் முதலமைச்சராக போறாரு, அவர் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார். சும்மா அதையே சொல்லிட்டு வேண்டாம். கழக தோழர்களே தோழிகளே முன்னே உருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். நான் எல்லாரும் சொல்ற உச்ச கேரெல்லாம் பேச வரவில்லை. இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு தன் கழக தோழர்களையும் அதை கூட கொச்சப்படுத்துகிறார்கள். நீங்க என்ன சொல்றாங்க, மட்டத்தை தோறாங்களா, மட்ட அதை தோறாங்க, இதை தோறாங்க, இதுக்காக கட்சி ஆரம்பிச்சு அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கணும் கேட்கிறாங்க. முட்டாளே, இந்த மக்கள் ரசிக மன்னமாக இருந்த போது எவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கோம் தெரியுமா உனக்கு? வரலாறு எடுத்துப்பார். நாங்கள் செய்த காலத்தில் பேஸ்புக், வாட்ஸ்அப், நீ உட்காந்து பேசுகிற யூடியூப் எதுவுமே கிடையாது. அதுக்குதான் சொன்ன தளபதி ஒத்த முகத்துக்காக செஞ்சீங்க சொல்றதுக்காக அர்த்தம். அப்பெல்லாம் பேஸ்புக்கே இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது. மனசார தளபதிக்காக கொண்டு போய் நடத்த உதவிகளாகட்டும், நோட்டு புத்தகங்களாகட்டும், ஒரு மன்றம் திறக்கும் போது நான் கூட சேலம் மீட்டிங்ல பேசினேன். மன்றம் திறந்து ஒரு மன்றம் திறப்பதற்கு எவ்வளவு கடினம், கஷ்டம், அசிங்கம், அவமானம் என்பது திறந்த அவருக்கு தான் தெரியும். மன்றத்திறந்த வெறும் மன்றத்திறந்தா போறோம், அந்த மூலையை எவ்வளவு நல்ல உதவிகள் கொடுக்குறது தெரியுமா? எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா? இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. பேசி தூக்கி போறாங்க. வேலை வெட்டியில் அவர் பேசலாம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. என் தாய்மார்களே, என் தங்கைகளே, என் அக்காக்களே, என் அம்மாக்களே, ஒவ்வொருவரும் தளபதி பற்றி எடுத்து சொல்லுங்க. அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்து எல்லாமே வேண்டாம். நாட்டு மக்களுக்கும் தன்னை சார்ந்த இந்த ரசிகர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தளபதி அத்தனை மீது வந்திருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மும்பை, அடுத்த மாநிலங்களை பாருங்க. அங்க இருக்கிற உச்சநிலைகள் எல்லாமே ஆளுங்கட்சியோ ஆள போற கட்சியோ சார்ந்து எதை பத்தியும் கவலைப்படாத. அதுக்கு நான்
அவரை தப்பு சொல்ல வரல. மக்களின் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் நான் சொல்லவில்லை. அவர்கள் சார்ந்த தொழிலை, அவர்கள் ரசிகர்களையும் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த போலும் தளபதியும் வாழ்ந்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்க. எதற்காக அரசியல் பண்ண வேண்டும்? ஒரு 300 கோடி என்றாலும் இன்னும் 25 ஆண்டுகள் நினைக்கலாமே. எத்தனை ஒரு 7,000 கோடி சம்பாதிக்கலாமே. இப்ப முதலமைச்சராகிட்டு ஊழலை சம்பாதிப்பதற்கு அவங்களுக்காக வச்சிருக்கீங்களா? இனி ஒரு காலத்தில் ஊழல் செய்ய முடியுமா? நீ ஒரு வார்டு கவுன்சிலரை சம்பாதிக்க முடியுமா? எம்எல்ஏ சம்பாதிக்க முடியுமா? அமைச்சரை சம்பாதிக்க முடியுமா? எப்படி சம்பாதிக்க முடியும்? மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் 30 ஆண்டு காலமாக என் கழக தோழர்களும் தோழிகளும் தளபதி மூச்சுக்காக இத்தனை நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போன வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஆகும். எவ்வளவு நற்பணிகள்! கொரோனா வந்தப்ப மட்டும் தனிப்பட்ட ஒரு தமிழன் தன்னார்வ தொண்டு இயக்கம் சார்பாக நான் பண்ணது மட்டும் 20 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கேன். மக்கள் இயக்கம் சார்பாக இப்போ நான் பயப்பட மாட்டேன். உண்மையை சொல்றேன். இப்ப இருக்கிறார் அமைச்சர் இருக்காரு, சுற்றுலாத்துறை அமைச்சர், அவர் முன்னிலையில் கலெக்டர் அலுவலகத்தில் போய் 12 லட்சம் ரூபாய் பெருமாங்க உள்ள கொரோனா உபகரணங்களை கொடுத்திருக்காரு. ஆட்டோ ஓட்டுநர்கள், ஒளிபரப்புவர்கள், திரையரங்கு பணியாளர்கள் எல்லாத்துக்கும் பாகுபாடே இல்லை. அங்க தோழர்கள் என்ன கேட்டேன், உங்க பகுதியில ஒரு டப்பா வைக்கிறாங்க, அரிசி போடுறது சொல்ல மூட்டையா தங்கத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என் மக்கள் இயக்கமாக இருந்தபோது என் நிர்வாகிகள் அவ்வளவு முதல்வங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணி கேட்கிறேன். தோழர்களை அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விடலாம். கழக தலைவர் உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார்கள். அவர் இவங்க சொல்ற மாதிரி கொள்ளடிப்பதற்காகவோ இல்ல பேருக்காகவோ புகழுக்காகவோ வரவே இல்லை. இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும். அடிப்படை வசதிகள் இருக்காங்க. பாத்தீங்களா? ஒவ்வொரு வார்டிலையும் சாக்கடை தூர்வாரப்படுகிறதா? டிச்சி இருக்க டிச்சி என்ன கேவலமா இருக்கு. குடித்தண்ணீர் வருதா? மக்களுக்கான ஒரு நன்மைகள் இல்லை. பரவாயில்ல, அவங்களை குறை சொல்லிக் கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். உங்களால் முடிந்த வரை நேற்று கூட பாருங்க, 41வது நிமிஷத்துல போய் பார்க்க சாக்கடை அழைத்து கொண்டு அந்த தெருவில் நடக்க முடியல. சத்தியமா சொல்றேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கூட்டணி தம்பிகளை வாங்க, சட்டையை கல்லுங்க, நாமளே எல்லாம் சாக்கடை கிளீன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஓடி வந்தாங்க 10-15 பேர் நம்ம தம்பிகள். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, இதுல கை வச்சாக்க நம்ம அரசு அங்க இருக்கிற வார்டு கவுன்சிலர் எல்லாமே அரசியல் தான். அவனும் பண்ண மாட்டேங்கிறான், பண்றவனையும் விட மாட்டேங்கிறான். என்ன கொடுமை! ஒண்ணு நான் கவுன்சிலர் பதவி நான் வரேன், நான் வரல. ஒண்ணு இந்த மக்களுக்கு நல்லது செய், இல்ல நாம நல்லது செய்ய, ரெண்டுமே விட மாட்டேங்கிறேன். நீயும் செய்ய மாட்டேங்கிற, வரவழையும் விட மாட்டேங்கிற. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினோம். சேதுபதி போன் பண்ண செய்து உடனே ஒரு கடிதத்தை கொண்டு கொடு. வாங்க பேசுறது கேட்குதா இல்ல எவ்வளோ கேட்குது. உடனே இந்த கடிதத்தை கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொண்டு கொடுங்க. ஏன்னா ஆட்சியர் அவர்கள் நாங்க எப்ப போய் கேட்டாலும் நீங்க தான் குப்பை போடுறேன், நான் போய் நேரில் போய் கேட்டாலும் நீங்க தான் குப்பை போடுறேன். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு அந்த நீதி கிடைக்காது. நீ கடிதம் பண்ணி கொடுத்து விடு. என்ன கடிதம் கொடுத்து தெரியுமா? இந்த சாக்கடைகளை தமிழக வெற்றி கழகம் சார்பாக தூர்வாரி கொள்கிறோம், சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதில் இருக்கும் அள்ளி போடும் குப்பைகளை மாநகராட்சி வாரி கொண்டு செல்வதற்காக ஆணையிடுங்கள் என்று அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு மாநகராட்சி ஆணையாளருக்கு உடனடியாக கடிதத்தை கொடுத்துவிட்டு தூர்வாரும் பணியில் ஈடுபட்டோம். அந்த நிச்சயெல்லாம் சுத்தம் செஞ்சோம், ஆட்களை வைத்து சுத்தம் செஞ்சோம், நம்ம தம்பிகளும் சுத்தம் செஞ்சாங்க. மறுநாள் காலை ஒட்டுமொத்த மாநகராட்சி இறங்கி அத்தனை சுத்தம் செய்துட்டு போறாங்க. ஏன்? நாங்க போனாதான் அந்த இடத்துல போய் சுத்தம் பண்ணுறது என்ன உனக்கு தோணுதா? மக்களுக்கு நல்லது செய்ய என்ன உங்களுக்கு வரவே இல்லையா? இதை எடுத்து சொல்லுங்கள். அங்க இருக்கிற பிரச்சனைகளை கேளுங்கள். தயவு செய்து சொல்றேன், இருக்கிறது 60 நாள். நீங்க பண்ண வேண்டியது உறுப்பினர் சேர்க்கை. தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களாம் உறுப்பினர் சேர்த்துங்க. வீடு வீடா போங்க, அவங்க ஓட்டுக்கு உறுப்பினர் சேர்த்துங்க. கழக தோழர்களே தோழிகளே, மிக 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 முக்கியமான உறுப்பினர் சேர்க்கை தான். அவங்க நிறைய பேர் எப்படி நான் உறுப்பினர் ஆவது தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு தடவை சர்வதே பிஸியா இருக்கு. அதனால உறுப்பினர் சேர்க்கை முதல் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஒவ்வொரு வீடாக போய் அவர்களின் குறைகளை என்ன உங்களுக்கு தேவை வீடு வீடாக கேளுங்க. இல்ல நேரம் இல்லாம அந்த பூத்து வாரியா போங்க. அங்க இருக்க மக்களை கொண்டு கூட்டுங்க. அம்மா எல்லாம் வாங்கம்மா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கு, உங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் என்ன தேவை கேளுங்க, அதை எழுதுங்க. அந்த மாதிரி இங்க இதில் இருக்கிற வடக்கு சட்டமன்ற எல்லா இடங்களிலும் அந்த பூத்து வாரியாக குறைகளை கேட்டெடுத்து
பூத் வாரியான குறைகளை கேட்டறிந்து இந்த தொகுதி பொறுப்பான அறிக்கை கொடுங்க. எல்லாத்தையுமே தொகுத்து நாங்கள் வாக்கு சேகரிக்க போகும்பொழுது அந்த வீட்டுல ஒரே வார்த்தை மைக் இந்த மாதிரி பிடிச்சு இந்த இடம் இந்த இடத்துல வாய்க்காப்படுறவைகள் குளம் ஒன்று தூர்வாராம இருக்குது, அந்த குளத்துல நிறைய குளங்கள் விழுறாங்க, அதே மாதிரி ரோடு கூட பாலம் ஒன்று போடாம இருக்காங்க, இந்த இடத்துல பாலம் போட்டாங்க, இந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு, பள்ளிக்கூடங்களை பயணிப்பார்கள், இப்படி பேசினாங்க மக்கள் உணர்வார்கள், நம் குறைகள் என்ன என்பதை தெரிந்திருக்கிறார்கள். நான் ஏன்னா நம்மளுக்கு அதிகாரம் இல்லை, ஆட்சியில் அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லாத போதே இத்தனை மக்களுக்கு ஒரு செய்கிறோம் என்றால் நம்மளுக்கு அதிகாரம் வந்தால் நம் அண்ணன் முதலமைச்சராக ஆனால் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கலாம். உங்க அண்ணன் அதை மறந்தாதீங்க. பக்கத்து வீட்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தாவே அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு போறாங்க, இல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, புது எம்எல்ஏ நல்லா இருக்கான்னு பேசிட்டு போனாவே அவங்க கூட ஒரு புகைப்படத்தை எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு பேஸ்புக்ல போட்டு எனக்கு எம்எல்ஏ பார்க்கன்னு சொல்லி உங்க அண்ணன் உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டில் பேர் இல்லாமல் உங்களுடன் வசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் முதல்வராக உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உண்மையாக சொல்லுகிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது ரூரல் பஞ்சாயத்து கிளை எலெக்ஷன் வார்டு போட்டிருப்பாங்க, வார்டு கவுன்சிலர் இருக்காங்க, இந்த வார்டு கவுன்சிலராக திடீர்னு உருவானது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. 2 கட்சி ஆகும் இல்ல. நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கமே பாமர மக்களும் படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். நீங்க உட்கார்ந்து பல பேர் கவுன்சிலராக வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். எத்தனை அரசு அதிகாரங்கள் இருக்கு? தம்பி சேதுபதி ஒரு வீட்டுக்கு சொன்ன மாதிரி அறநிலையத்துறை இருக்கு, ஆவி நிறுவனம் இருக்கு, எத்தனை பேங்க் இருக்கு, அத்தனை பேங்க் டைரக்டா யார போட போறோம், தலைவரா யார போட போறோம்? நீங்க தான் அதை உணருங்க. உங்க பெற்றெடுத்த தந்தை அவர் சம்பாதிக்க யாருக்கு செலவு பண்ண போறாரு? கூட நீங்க இருக்கீங்க, உங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, யாருக்கு செலவு பண்ணுவாரு? யாருக்கு? அதே மாதிரிதான் உங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆனார் என்றால் எல்லாமே அதிகாரம் உனக்கு தான். நீதான் வரப்போற தமிழக வரலாற்றிலேயே ஒரு பாமர மக்கள் பாமரன் ஒருத்தன் கவுன்சிலரானா இங்கதான், ஒரு பாமர ஒருத்தன் எம்எல்ஏ ஆனா இங்கதான். சரித்திரம் மாற்ற வேண்டும். ஆண்டு வருகிறோம், தலைமுறையா வரவன் எங்க அப்பா தாத்தா நான் தான் கவுன்சிலராவன், நான் தான் வார்டு மெம்பராவன், நான் தான் மேயராவன், நான் தான் துணை மேயராவன், அதெல்லாம் இங்க கிடையாது. உங்கள ஒருத்தர் ஆமா உங்க அண்ணன் கொண்டு வருவாரு, உட்கார்ந்து பார்த்தீங்களா? அந்த நினைவோடு அந்த கௌரவத்தோடு இருக்க நானும் ஆவேன். நீ எப்படி நினைச்சு தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை உங்ககிட்ட ரொம்ப தானம் போட்டு ஆடுது. உன் வார்டு செயலாளர் பார்த்தா பெரிய காரணம் வராரு, நீ பார்த்து பயந்துக்கல, ஐயோ அவர் வார்டு செயலாளர் அவர்லாம் அப்படி இருக்காரு, இவரை பார்த்தாரு, மாற்று வச்சு முதல்வரே பார்ப்பாரு, அமைச்சரை பார்ப்பாரு, எம்எல்ஏ பார்ப்பாரு, எல்லாத்தோட உயர்ந்தவன் நீ தாயா. எதையுமே எதிர்பார்க்காம தளபதி 30 ஆண்டுகள் வேண்டாம், 20 ஆண்டுகள் வேண்டாம், 25 ஆண்டுகள் வேண்டாம், 2-3 வருஷத்துக்கு முதல்ல தளபதி கட்சி ஆரம்பிப்பாரு. நீ எல்லாம் உட்காருவ, மாவட்ட செயலராக, வார்டு செயலராக, பகுதி செயலராக நினைச்சு பாத்தியா? இதுதான் தமிழக வெற்றி கழகம். எதையுமே நினைச்சு பார்க்காம தளபதிக்காகவே வாழ்ந்தவனி மனசார சொல்றீங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்குதான் அவளை பேசிட்டு இருக்கேன். பூத்து வாரியாக ஒவ்வொரு பூத்திலையும் உங்களோட உழைப்பை நம்ம வெளியே தெரியும் போது இருக்கிற அத்தனை பேரோட உழைப்பும் இந்த தேர்தலில் ஒரு பூத்து வாரியாக ஓட்டை எடுக்கும் போது அதிக ஓட்டு வந்து பத்தியா, அப்பதான் ஒரு உழைப்பு வெளியே தெரியும். அந்த உழைப்பை வச்சா உனக்காக ஊதியத்தை கொடுக்க போறோம். நானாகட்டும், கழக தலைவராகட்டும், இல்ல பொதுச் செயலாளராகட்டும், எல்லாருமே அதை வச்சு தான் கொடுக்க போறோம். அதிக ஓட்டு யார் வாங்குறீங்க அதை பார்த்தா உழைச்சிருக்கா இவங்கதான் உழைச்சிருக்கான்னு தெரியும். அவர்களுக்கு தான் கவுன்சிலுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். உடனே செயல்படுகிறது. இன்னும் எவ்வளவோ பேசிட்டே போலாம். ஒவ்வொரு பூத்து வாரியா போங்க, குறைகளை கேட்டீங்க, உறுப்பினர் சேர்த்துங்க. மிக முக்கியம், நம் மூச்சு காவலை போன்றதுதான் உறுப்பினர் கார்டு இன்னைக்கு சேர்த்துருப்பாங்க, அதிக வச்சிருக்கீங்க. ஒரு சில இடத்தில் பூத்து போடாம இருக்கீங்க. 5 பேர் கேட்டா 2 பேர் போட்டிருக்கீங்க, 3 பேர் போட்டிருக்கீங்க. தயவு செய்து ஒவ்வொரு பூத்திலையும் 5 நபர்களை போடுங்க. மகளிரே உள்ள விடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, ஒரு சார்ட் போடுங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன வேலைக்கு போடுங்க. 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க சாயங்காலம் 5 மணிக்கு வரீங்கன்னா அந்த 8 மணிக்கு காலையில அவங்களை கூப்பிடாதீங்க. காலையில் 8 மணிக்கு
வேலைக்கு போவார்கள், 5 மணிக்கு மேல் பிரச்சாரத்துக்கு வரட்டும். காலையில 10 மணிக்கு வேலைக்கு போறவங்க 7 to 8 மணி 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணட்டும். தளபதிக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக இந்த எதிர்காலம் காப்பாற்றப்பட வேண்டும். உங்கள் குடும்பம் அத்தனை பேரும், உங்க பேர குழந்தைங்க, உங்க தம்பிகள், நீங்க பெற்ற பிள்ளைகள், உங்கள் தம்பிகள் எல்லாருமே நல்லா தர வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும். இன்னும் நிறைய பேசிடுவேன், கைக்குள்ள அடக்கடிக்கு பேசிட்டு இருக்கேன். போதை பொருட்கள் திரும்பி பெற்றலாம் கஞ்சா, திரும்பி பெற்றலாம் சாராயம். இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணும்? எல்லாமே போலீஸ் பார்க்கும், எல்லாமே போலீஸ் பார்க்கும். காவல்துறை மட்டும் என்ன பண்ணுவாங்க நினைச்சு பாருங்கள். நம்முடைய ஒத்துழைப்பு வேணும். ஆட்சியாளர்களை இந்த காவல்துறைக்கு ஆணையிடுவது ஆட்சியாளராக இருக்கிறார்கள். காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரிகள் ஆணையிட்டார்கள் என்றால் இந்த வேலை நல்லா நடக்கும். மாற்ற வேண்டும். இந்த சாராயம், கஞ்சா, போதை வாட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நம் தளபதி ஆட்சி வர வேண்டும். அப்பதான் தைரியமா கேள்வி கேட்க முடியும். உன் ஆட்சி, என் அண்ணன் ஆட்சி, ஒரு லைட் இல்லையா உடனே போடுறீ. இன்னைக்கு சொல்ற அனைவரும் கல்வி நம்மளோட கட்சி துண்ட போடுங்க. நான் அதிகாரிகள் போய் முறையிட்டு தான் சொல்றேன். ஆணுமாக பேச வேண்டாம், அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம், மரியாதை குறைவாக எந்த அதிகாரிகளும் நடந்து கொள்ள வேண்டாம். அரசியல்வாதிகள் மாறலாம். இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ இல்லாம போகலாம், இன்னைக்கு இருக்கிற வார்டு கவுன்சிலர் இல்லாம போகலாம். அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் என்னைக்கு இங்கதான் இருப்பாங்க. நாளைக்கு நம்ம ஆட்சி, தளபதி ஆட்சி வந்தாலும் இதே காவல்துறை அதிகாரிகள் இங்கிருந்து சென்னை போவாங்க, சென்னையில் இருந்து வருவாங்க, மாற்றப்படுவாங்க ஒழிய அவர்கள் 5 ஆண்டு காலம் பணி இல்லாமல் உட்காரப்படுவர்கள் அல்ல. அவர்கள் போய் முறையீடுகள் எந்த துறையும் பாருங்க, அந்த துறைக்கு அதை போய் கேளுங்க. அதனால தான் இருக்குது எலெக்ஷன் அறிவிக்கிற வரைக்கும் அந்த வேலையை நீங்க செய்ய முடியும். முடிந்த வரைக்கும் என்னென்ன தேவை என்பது தேவையெல்லாம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆட்சி வந்தா உரிமையோடு உண்மையோடு நீங்க போய் கேட்கலாம். செய்தா யாருமே தேவையில்லை. தலைவர், கழக தலைவர், முதல்வர் தான். நீ முதல்வரோட தங்கச்சி. இங்க இருக்கிற நான் சொல்ற உதாரணத்துக்கு, நான் இங்க எம்எல்ஏ, என் தங்கச்சி, என் அக்கா, என் அம்மா. எந்த அதிகாரியும் நீங்க கேட்கலாம், உரிமையோடு கேட்கறாங்க. வேலையை செஞ்சு கொடு, என் மக்களுக்கு செஞ்சு கொடு. இங்க சாதாரண உரிமையோடு ஒன்று கூடி பேச வேண்டும் என்றால் நம் கழக ஆட்சி தலைவர், தளபதி முதல்வராக அமர வேண்டும், முதல்வராக அமர வேண்டும். அதற்கு இருக்கிற 60 நாட்கள் நான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு செய்யல. இருக்கிற நேரத்தை ஒதுக்கிவிட்டு காலையில் 8 மணிக்கு போறவங்க மாலை விரைவாக வேலை விட்டு வருவார்கள். காலையில் பிரச்சார பணிகளுக்கு கிட்ட 1 மாசத்துக்கு பார்த்தீங்களா, அப்ப விடுப்பு சுழற்சி முறையில் விடுபடுத்தி விட்டு இப்பொழுதே உங்கள் பணியாற்றும், உங்கள் உரிமையாளர் சொல்லி பணியாற்றும் உங்களுடைய உரிமையாளர் சொல்லிவிடுங்கள், எனக்கு இந்த மாதிரி வேணும், விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுவில் அதுக்கு தகுந்த மாதிரி விடுப்பை போட்டுவிட்டு தளபதிக்காக உழைங்க. இங்க யார் எம்எல்ஏ அண்ணன் சொன்ன மாதிரி 234 தொகுதியும் தளபதி தான் வேட்பாளர். தளபதி தான் உங்களுடைய வேட்பாளர். எந்த ஒற்றுமை முதல்ல முக்கியம். சேது சொன்ன மாதிரி கூப்பிடல இங்கெல்லாம் நேரம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி கூப்பிடுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு குரூப்ல போடுவாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க, அதிகாரம் பார்த்த குரூப்ல போடுவாங்க, ஒரு பிரச்சனை போடுவாங்க. தயவு செய்து ஒரு இந்த தேர்தல் முடியும் வரை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதிகாரப்பூர்வமான வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டே இரு. தலைமையில் ஏதாவது செய்தி வருகிறதா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம். உடனடியாக 1000 பேர் ஒட்டுக்கா வந்து சேருவோம். பயம் வரும். ஏதாவது ஒரு பைசா கொடுக்கலாம், ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். இல்ல நீங்களே நான் எதிர்பார்த்து வந்தீங்களா? இதை கூட போய் சொல்லுவாங்க, மறுபடியும் வாங்கி தர மாட்டேன், வடிவையால் கூப்பிட்டாடுவாங்க. ஏன்னா நான் அந்த இன்னொன்று சொல்றதுல நம்ம தளபதி விஜய் பாதுகாப்பு இருக்காங்கல்ல, இனியாவது வெளியே போகணும். நம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்பாக, மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது தளபதி விஜய் பாதுகாப்பு படையினரை கூப்பிட்டு வாங்க தம்பிகளா, முதல்ல எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டேன். நான் எனக்கு தேவைப்பட்டவர்கள் 500 நபர்கள். வந்தவங்க எவ்வளவு தெரியுமா? 900 பேர். என்ன பண்றது? ஸ்டேஜில் 4 பேர் இருக்காங்க. இந்த என் ஆபீஸ் நம்ம தலைமை அலுவலகத்தில் 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. மீதி வந்துட்டு இருக்காங்க. இவர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நான் தண்ணி தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, உணவு தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. நான் பின்னாலே பேசியதை எந்த ஊடகமும் காட்டவில்லை. என்ன சொன்னேன்? இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் வரும் தம்பிங்களா, முடிஞ்சவனுக்கு ஏறு, முடியாதவனுக்கு வேறு பண்ணி மாற்றிக் கொள்கிறேன். உனக்கு தேவையான பணிகளை நான் கொடுக்குறேன். நான் அதுக்கப்புறம் நான் பேசினேன். நான் தண்ணி
குடிச்சாலும் உங்க தான் தண்ணி கொடுப்பேன். நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் உங்க தான் எடுத்துக்குவேன். மதியானம் டின்னர் லஞ்சு உங்க தான் எடுத்துக்குவேன். உங்களோட தான் சாப்பிடுவேன். சாப்பாடு இல்லைன்னு சொல்ல தம்பிங்களா? இந்த மாதிரி கடுமையான வேலை செய்யற மாதிரி பிரீதிகரமா இருக்கும். அதற்கெல்லாம் தாக்கு பிடிப்பவர் இருகள். அப்பயாவது வெளியே போகணும்னு பார்த்தா அப்பதான் இன்னும் அதிகமா வரும். எந்த ஊடகமும் சொல்லவில்லை. அது மாதிரி தீ இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என் சகோதர சகோதரிகள் தீக்கும் கோழி பிரியாணிக்கும் கோட்டுக்கும் எதிர்பார்த்து வரவில்லை. இப்படி சொல்ல கூடாது என்பதற்காக நாட்டை அழைத்துக் கொண்டு சொல்கிறேன். சாதாரண கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்லுதா எங்களை நம்பி என் அக்காக்களையும் தங்கைகளையும் என் அம்மாக்களையும் அனுப்பி வைத்த அந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பாக்கள் மாமனார்கள் மாமனாருக்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவு நம்பிக்கை என்ன அனுப்பி வைப்பாங்க. வந்தாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். ஒத்த பைசா கிடையாது. உணவு மிக்க கூட்டம், கண்டிப்பாக மிக்க கூட்டம். அப்புறம் சொல்றாங்க ரசிகர் தான் அப்படிதான் இருக்கும். காசு எடுத்து கூட்டுவாங்க. போன மாதிரி உட்கார்ந்து இருப்பான். அவன் மட்டும் ஆட மாட்டான். நீங்க காசு இல்லாம தலைவலிக்காம உயிரை கொடுக்க கூட்டம். அவனை பார்க்க முடியாதோ? அவன் பாடப்பட்ட மண்டபம் கொடுக்குறாயா? என் தோழர்கள் தோழிகள் அவரை தெய்வமா நினைக்கிறான். நீ காசு கொடுத்தா போனமா உட்கார்ந்து நவர மாட்டான், ஆட மாட்டான், அசைய மாட்டான். அது போடும். இது உணர்வு. தன் அண்ணனை ஒரு முறை மூஞ்சில பார்க்க முடியாதா? அப்படி உணர்வோடு போனோம். அதையே கொஞ்சம் படுத்துற போனா எப்படி போய் பார்க்க தோணும்? காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உங்க தலைவரை எப்படி உணர்வோடு பார்க்க தோணுமா? அவன் கும்பல காக்கா போலாம். நம்மள கொண்டு போய் பத்திரமா ஐயோ அப்பா கூட்டு வந்தா வண்டியில வச்சு கொண்டு போய் பத்திரமா வீட்டு சொன்ன பணத்தை கையில் கொடுத்து வீட்டுல விட்டா போதுதான் உட்காந்துருப்பான முடிய உணர்வோடு உள்ளதோடு இந்த தோழிகள் உட்காந்து மாட்டான். கொச்சப்படுத்தாது. அவன் அப்படிதான் இருப்பான். சேலத்தில் வந்தபோது கூட வழிகளுக்கு லட்சக்கணக்கான பேர் தளபதி முகத்தை பார்த்தால் போதும். தன் பெற்ற குழந்தை தோழி சுமந்து கொண்டு நிறுத்தி காட்டா தளபதி போறாரு பாருங்க. தன் மனைவி முடிவு நிறுத்தி காட்டா தளபதி போறாரு பாருங்க. தன் தாயை இப்படி கை தூக்கி அம்மா போறாரு பார்த்தா தளபதி காட்டு. இதெல்லாம் எந்த ஊடகமும் போடாது. ஒரு வயசான பாட்டி வேலூர்ல தடுப்பை தாண்டி முடிச்சு தளபதி பார்க்க போகுது. காசு வாங்க வருதா இல்ல தளபதி கதை கொடுக்குறாரா இல்ல சேலை கொடுக்குறாரா? அவன் பார்த்தா போதும் வருது. பயம் வந்து விட்டது. தோழர் தோழிகளே, ஆளும் கட்சிக்கும் ஆள குடிக்க கட்சிக்கும் பயம் வந்து விட்டது. நம்ம நான் முதல்வராக போகிறோம், தளபதி முதலமைச்சர் உட்கார போகிறார்கள். இவர்கள் பணம் வாங்காம நூற்றுக்கு வேலை செய்யறாங்க. தோழர்கள் தோழிகள் அக்காக்கள் தங்கைகள் அம்மாக்கள் கூட வேலை செய்யறாங்களே. தன் மகன் வேலைக்கு போனா கூட பரவாயில்ல, இடி போடுவோம் பிரச்சாரத்துக்கு போனா சினிமா கூட போவாங்க. பிரச்சாரத்துக்கு போ, தளபதி முதல்வராக வேண்டும், உன் அண்ணன் முதல்வராக வேண்டும் என்று தாய்க்குழந்தை சொல்கிறார். பூத்து பண்றாங்க. பூத்து நிர்வாகிகளே, உங்களுடைய பொறுப்புகள் நீங்க ஏதோ சாதாரணமா நினைச்சிருக்கீங்க. மிக 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 முக்கியம். எப்படி கழக மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், வார்டு செயலாளர் இந்த கட்சியை பாடுபட்டு கட்சிக்காக உழைக்கிறார்களோ அதை விட முக்கியமானவர்கள் தளபதியை முதலமைச்சராக போவது இந்த பூத்து கமிட்டி நிர்வாகிகள் தான். தேர்தல் நாள் அன்று காலை 7 மணிக்கு உள்ள ஐடி கார்டு வாங்கிட்டு போய் அந்த ஓட்டு மிஷினை திறந்து காமிச்சு ஓட்டு எப்படி போடணும், உள்ள எண்ணிக்கைலாம் சரியா இருக்கா அப்படின்னு வெளியே வந்தால் பார்க்கறது முதல் உட்கார்ந்து இருக்கிற பத்தியா அப்ப ஓட்டு போட வராங்கல்ல, இந்த பூத்துல ஒரு பேரு இந்த தெரு சரி கரெக்ட் அப்படின்னு வருகின்ற வாக்கு நல்ல வாக்கா கள்ள வாக்கா, தளபதிக்காக விழுகின்ற வாக்கா மாற்று கட்சிக்கு விழுகின்ற வாக்கா என்று தீர்மானிக்கிற நீதான். அதற்கு பிறகு அந்த பெட்டியை சீல் வச்சு அந்த பெட்டியை அடிச்சு 4 நாட்கள் பாதுகாத்து ஓட்டு எண்ணும் பொழுது பெட்டியை சீல் வைக்கும் போது முன்தான் சீல் வைப்பார்கள். திரும்பி ஓட்டு எண்ணிக்கையின் போது முன் வைத்துதான் ஓட்டு அந்த சீலை ஓப்பன் பண்ணி ஓட்டை எண்ணுவார்கள். அப்படி என்றால் தளபதி முதலமைச்சராக்குவதை தீர்மானிப்பதை நீதான். ஏன் சொல்றோம்? பூத்து கமிட்டி நிர்வாகிகள் வீடு வீடாக போக, காலையில போக, சாயங்காலம் போக ஏன் சொல்ற? வார்டு செயலாளருக்கு 1000 வேலைகள் இருக்கிறது. அதே மாதிரி எதுக்கு பூத்து தனியா ஒரு நிர்வாகிகள் நியமிக்கிறேன். ஒவ்வொரு தொகுதிக்கு நிர்வாகிகள் பூத்து நிர்வாகிகள், ஒவ்வொரு பகுதிக்கு பூத்து நிர்வாகிகள், ஒவ்வொரு வார்டுக்கும் பூத்து நிர்வாகிகள் எதுக்காக நியமிக்கிறோம்? கழக தோழர்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா பிரச்சார வேலை மக்களை கொண்டு நம்முடைய தேர்தல் அறிக்கை கொண்டு சேர்க்கும் வேலை. இந்த மாதிரி வேலைகளில் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், வார்டு செயலாளர், பகுதி செயலாளர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். பூத்து கமிட்டி நிர்வாகிகள் வேலை என்ன தெரியுமா? ஏன் வீடா போக சொல்ல தெரியுமா?
இப்போ ஒரு வீட்டுக்கு நீ போற ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு தூரம் போய் கதவை தட்டுறேன். இந்த அக்கா இருக்காங்க, அம்மா பார்ட்டி வந்திருக்க. யாரு? அம்மா பார்ட்டி வந்திருக்க. யாரும் தெரியாது. ஆள் இல்ல போ அப்படின்னுவாங்க. கதவை தட்டு. அம்மா தளபதி கழக தலைவர் தளபதி அமைச்சிருக்காரு, விஜய் சார் வச்சிருக்காரு, உங்க அண்ணன் வச்சிருக்காரு சொல்லுவார். உடனே வந்து கதவை திறக்காம வைக்கிறது ஏன் தம்பி என்ன தம்பி விஷயம் கேட்பாங்க. அந்த விஜய் சாருக்கு தளபதிக்கு அவ்வளவு பவர். அம்மா வணக்கம் அம்மா. கழக தலைவர் தளபதி அவர்கள் உங்களிடம் போல் என்ன இந்த பிரிவில் குறை இருக்கிறது என்று ஒவ்வொரு வாக்காளராக பார்த்து கேட்க வேண்டும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் சொல்லுங்களம்மா சொல்லுவார். தண்ணி வரலப்பா, அது சரியான வாயாக இருக்கா சொல்லவே தேவை. இதாம்மா தண்ணி வரல, குப்பை வரல, அது வரல, இது வரல, ஒரே ஸ்மெல்லா இருக்கு, குப்பை வர மாட்டேங்கிறான். அவர் சொன்ன மாதிரி மாசம் 700 ரூபா வாங்குறான், குடிக்கிற தண்ணி சுத்தம் பண்ண மாட்டேங்கிறான், எருவாங்களே சுத்தம் பண்ணாங்க. அப்பா அப்பா போதுமா எழுதி போடு. சாயங்காலம் அம்மா வணக்கம். என்னப்பா அதான் காலையிலே வந்து இல்லம்மா இருந்தாலும் பார்த்துருக்கலாம்னு வந்தேன். நீங்க சொன்ன குறைகள் எல்லாம் எங்கள் வார்டு செயலாளர் மூலமாக, எங்கள் பகுதி செயலாளர் மூலமாக, எங்கள் மாவட்ட செயலாளர் கவனத்துக்கு கொண்டு சென்று விட்டோம். கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களாமா. அதை சொல்லிட்டு போவதற்காக வந்திருக்கேன்னு சொல்லுவார். அந்த எவ்வளவு எவ்வளவு இறக்கமற்ற அரக்கியாக என் தங்கை இருந்தாலும் அந்த இதயத்திலும் நீர் சுரக்கும். ஏன்னா காலையில தான் சொன்னேன், சாயங்காலம் வந்து இவ்வளவு மரியாதையை சொல்றானே, எந்த கட்சிக்காரன் ஓட்டுக்கு தான் வருவான், பணம் கொடுக்க தான் வருவான். நம்ம 2000 ரூபாய் எண்ணி வாங்கிக்குவோம், 1000 ரூபாய் எண்ணி வாங்கிட்டு போய் தொடர்ந்து ஓட்ட போடுவோம். நாட்டு மக்கள் மீதும் நாட்டின் மீதும் நான் பெற்ற குழந்தையை மீதும் மக்கள் இல்லாமல் அவர்களுக்கு பணம் வாங்கிட்டு ஓடதான போட்டு இருந்தேன். இவன் நான் காலையில் வந்து திரும்பி சாயங்காலம் வராங்க. சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் தான் பண்ணுங்க. அந்த அம்மா இருக்கிற வேலையில பிரியாணி நோம்பு இருக்கிற வேலையில கணவன்மார்களுக்கு கட்சி செய்யணும், அது செய்யுங்கிற வேலையில சரி சரி சேர்த்து உள்ள போயிடுவாங்க. மறுநாள் காலைக்கு போய் நம்ம அக்கா வணக்கங்கா. ஏய் நீதானா சொல்லுப்பா. அக்கா வணக்கங்கா, எப்படிக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க தம்பி. ஏண்டா அக்கா பாருங்க தளபதிக்கே ஓட்டு போட்டுருக்கா, விசில் சொன்னோம். பாக்குறப்பா பாக்குறேன் வேலையா இருக்குப்பா அப்படின்னு இதோட சத்தம் வரும். உண்மையிலவா மறுபடியும் சாயங்காலம் போ. அக்கா ஏய் தம்பி ஏண்டா அக்கா அதான் சும்மா பார்க்கணும்னுக்கா. சரி தம்பி நான் போனேன்டா, விசிலுக்கே ஓட்டு போனேன்டா, வருமா? அடுத்த நாள் காலை புதன்கிழமை செல்கிறார் அவர்கள் வீட்டுக்கு. அக்கா வணக்கம்க்கா. ஏன்னா தம்பி நேரமா வந்தேன். போடா நான் போட்டா விசில் செலுத்துங்க. ஏன்னா இதே வேலையா இருக்கேன். இல்லக்கா என்ன நான் வரணும், எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லக்கா. அக்கா நம்ம குடும்பம் வந்தீங்களா? சரிடா தம்பி. அப்புறம் சரி சாயங்காலம் போறேன். தம்பி வாடா தாங்க ஃப்ரீயா இருக்கே. யாரா நீ எங்கடா இருக்க? அக்கா இந்த மாதிரி அந்த 3வது இல்லக்கா நம்ம அப்பன் இருக்கார்ல அவர் சித்தப்பா பையன் தான்க்கா. நான் தான்க்கா நிஜம். ஓ அவனா நீ? ஆமாடா அவன் சொந்தக்காரா அவரா? ஆமாக்கா ஆமாக்கா ஆமாக்கா. சரிப்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாம் நம்ம குடும்பம் சரிப்பா. உறவு முறை ஏற்படுகிறதா? இந்த அரக்கியாக எங்க அக்கா மனைவி இடம்பெடுத்தி விட்டாயா? சும்மா போச்சு விடாது. இடம்பெடுத்தி விட்டாயா? யாருக்கு பேசாதவர், சிறு சிறு விடுபவர்கள், யார் பார்த்தாலும் போய் எனக்கு வேலை இருக்கு, வேலைதான் முக்கியம் இருப்பவர்கள், அவர் மனதிலே இடம்பெடுத்தி விட்டாய். ரொம்ப கவனமாக கேள்விதான். அவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்ததாக போகிற புதன்கிழமை முடிச்சு, வியாழக்கிழமை முடிச்சு, வெள்ளிக்கிழமை முடிச்சு, சனிக்கிழமை போற நல்லா இருக்கா? ஓகடா தம்பி. தம்பி உங்களுக்கு அப்படியே வரும்போது அப்புறம் போன் நம்பர் வாங்கிடுற அக்கா கிட்ட. தம்பி எங்கடா இருக்க? எப்படி நீ சாயங்காலம் மணிக்கு வருவேன்? வரும்போது 1/2 கிலோ ரவை வாங்கிட்டு வருவான், சக்கரை 100 ரூபா வாங்கிட்டு வருவான். அக்கா சரிக்கா. எப்படி ஆகிட்டாயா? ஞாயிற்றுக்கிழமை காலத்தை கதவு தட்டாங்க. வண்டியா ஏங்க நான் சொன்னதில்ல, அவர்கள் கணவன் இருக்கிறார்கள், அவர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் விடுமுறை. அந்த குழந்தைங்க ஸ்கூல் லீவு, கணவன் மாற்றாనికి விடுமுறை. குடும்பத்தோடு காலையில் சாப்பிட்டுருக்காங்க, டீ சாப்பிட்டுருக்காங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்காங்க. நீ போய் கணவன் தரல. ஏங்க நான் சொன்னல, முடியும் நீதானா வாடா உள்ள அப்படின்னு நம்ம கணவர் கூப்பிடாரு உரிமையோடு ஒண்ணு. ஏண்டா கண்ணு இந்த மாதிரி இப்படி 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 சொன்னாங்க. சரிடா கண்டிப்பா ஓட்டு போறோம்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து போறது. அந்த பூத்து கமிட்டியாக நீ அமர்ந்திருக்கிறாய். அவர் யாரு? அரசி அக்காவோட கணவர் வருகிறார், குடும்பத்தோட வருகிறார். அக்கா திரும்பி கோச்சுக்கிறார், சும்மா தான் சொல்றேன். என் செல்ல தங்கச்சி வயசுல சரியா வருகிறார், குடும்பத்தோட வருகிறார். எனக்கு தெரியுதா உட்காந்துருக்கா என்ன பண்ண ரொம்ப சின்சியரா உட்காந்து எது பேசக்கூடாது. நான் பூத் கமிட்டி உட்காந்துருக்கேன். அவங்க கணவன் பையனை பார்த்து இங்கதான் உட்காந்துருக்காங்க. அந்த பூத்துல போய் மாற்று கட்சிக்கு ஓட்டு அடுத்ததான் அனுப்ப வீட்டுக்கு வந்தானே தம்பி கணவனுக்கு ஓட்டு போட சொன்னா புரியுதா?
அந்த நொடி உணர்வோடு நினைச்சுப்பா. அவன் சொல்றல இந்த கணவன் சொல்ற பத்தியா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என் தங்கச்சியோட கணவனாக நினைச்சுப்பா. ஒவ்வொரு பூத்திலும் நித்யாவும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சுப்பா. நீ அப்படியே ஓட்டு போட போற அந்த பையன் உட்காந்துருக்கான். உனக்கு என்ன தோணும்? பாட்டு கட்சிக்கு போற தோணுமா? தோணுமா இல்லையா? அப்ப தளபதி ஓட்டு போறியா? அந்த மாதிரி போற ஒரு வீட்டுல 25 வாக்கு இல்ல 75 வாக்குனால வாங்கி தர முடியும். அப்படி வாங்கி கொடுப்பவங்க பூத்து கட்டி நிர்வாகி. இந்த பூத்து கமிட்டி நிர்வாகி காலையில் மாலையில் அந்த மாதிரி வீடு வீடாக போய் பார்க்க வேண்டும். நீ இருக்காங்களே வார்டு கழக செயலாளர்கள், இணை செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், தொண்டரை செயலாளர், மாணவி செயலாளர், என் சிங்க பெண்மணிகள், என் சிங்க குட்டிகள், தளபதியின் சிங்கங்கள், சிங்க பெண்மணிகள் இருக்காங்களே மகளிர் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பலவே மகளிர் தான். தங்கைகள் நான் ஒவ்வொருத்தையும் சொன்னதுதான் சொல்லுவேன். மகளிரை பார்த்தாவே ஒண்ணு வயசு கம்மியா இருந்தா தங்கச்சி கூப்பிடு, வயசு அதிகமா இருந்தா அக்கான்னு கூப்பிடு, அதோட வயசு அதிகமா இருந்தா அம்மான்னு கூப்பிடு. சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மூளையே இதுதான். இதை விட்டு பேரை சொல்லி கூப்பிடுது, போய் கூப்பிடுது, போய் கூப்பிடுறா இல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு அக்கா வாங்கக்கா, தங்கச்சி வாங்கக்கா, அம்மா வாங்கப்பா, அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, அக்கா சாப்பிட்டீங்களா, தங்கச்சி சாப்பிட்டீங்களா, இது மட்டும்தான் உன் வாயிலிருந்து வர வேண்டும். அந்த குடும்பத்தாக நம்ம நம்பி ஒன்ன நம்பி அனுப்புற ஒன்னையோ மாவட்ட செயலாளர் என்னையோ வார்டு செயலாளர் ஒன்னையோ பயிர் செயலாளர் ஒன்னையோ நம்பி அனுப்புற தளபதி மீது நம்பிக்கை அனுப்புறாங்க. அப்பா அவங்க நம்ம பெற்ற பிள்ளைகள் மாதிரி. நான் அந்த பொண்ணு சித்தப்பன் பெரியப்பா, நான் பெத்த புள்ள இல்ல, என் அண்ணன் பெத்த பாட்டு புள்ளையது, என் தம்பி பெத்த பண்ணது, அப்படிதான் பார்க்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த கழக நிர்வாகிகளோட வேலை என்ன தெரியுமா? இந்த மகளிரோடு இணைந்து வீடு வீடாக வாக்கியங்களை தனியாக கேட்க வேண்டும். பூத்து கமிட்டி நிர்வாகி காலையில் மாலையில் உணர்வோடு உள்ளத்தோடு தளபதி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்க போய் கேளுங்க. இவருக்கு ஏன் தெளிவா ரெண்டு பேருக்கு பணிகள் வேற வேற பணிகள், அதுதான் தெளிவா எவ்வளவு தெளிவா சொல்றேன். இதுல குழப்பிக்காதீங்க. பூத்து கமிட்டி நிர்வாகிகள் தனியாக பொறுப்பாளர்கள் போட போகிறேன். ஏற்கனவே மாவட்டம், நகரம், ஒன்றியம், பகுதி தனியாக பிரித்திருக்கிறேன். அந்த நிர்வாகிகள் இவர்களோடு கலந்து அவர்கள் பகுதியில் ஊர்வலமாக ஆர்ப்பாட்டங்கள் அமைதியாக ஒவ்வொரு வீடாக வாக்காளர்களை சந்தித்து கழக விசில் சின்னத்தில் கழக தலைவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது இவர்களோட வேலை. பொதுமக்களை பார்ப்பது இவர்களோட வேலை. நீங்கள் வாக்காளர்கள் மனதில் போக வேண்டியது நிர்வாகிகள் வேலை. அவர்கள் மனதில் இடத்திருக்க வேண்டும். தோழர்களே தோழிகளே, நேரமாகவே பூத்து கமிட்டி கழக நிர்வாகிகள் சொல்லிவிட்டு பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு வார்டு வாரியாக 2 பூத்து வாரியாக 100 வாக்காளர்களுக்கு ஒரு ஆர்வமாக கண்டிப்பாக இந்த பணிகளை செய்வதற்காக பூத்து கமிட்டி நிர்வாகிகள் தனியாக போகிறேன். அவர்களோடு ஒத்துழைப்புத்தார்கள். நீங்களும் வந்திருக்கிற பூத்து கமிட்டி நிர்வாகிகள், இங்க இருக்கிற வார்டு செயலாளர்களும் உங்கள் பூத்து கமிட்டியை கூப்பிட்டு தினந்தோறும் ஒரு கூட்டத்தை போடுங்கள். ஏதாவது டீக்கடைகள் போடுங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் ஒன்று சேர இடம் உங்கள் வீட்டில் பாருங்க. பெரிய ஏசி போங்க, எதுவும் வேணாம். உங்க தெருவில் இருக்கிற ஒரே டீக்கடை போடும், இல்ல 1000 சுற்றி அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுங்க. பாக்குறீங்களா? போடனா கரையில உட்கார, சேர்த்துல உட்கார, எதுவும் நடிப்பு இல்லை. மனதால சொல்ற சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தை கூட போய் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டேன். என் குடும்பத்தோட கூட நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க கூட சாப்பிட அவ்வளோ சந்தோஷம். ஓமனூர்ல போய் பாட்டிக்கு கூட சாப்பிட்டேன், அவ்வளோ சந்தோஷம். எங்க அம்மா கூட, தாய் கூட, எங்க அக்கா கூட குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்ட சந்தோஷம் இருக்குப்பா. சந்தோஷம் ஒரு தலைவரே கொடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களை மாற்றுகிற ஒரே ஒரு எண்ணம், எப்படியாவது தயவு செய்து நுழைந்து எந்த வேலை எல்லாத்தையுமே புறக்கணித்து தளபதி 2026 முதலமைச்சர் ஆக்கி விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என் கழக தலைவர் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி தங்க தட்டில வச்சு உங்களை காப்பாற்றுவாரு நம்ம தளபதி அவர்கள். உன் உணர்வை தட்டி எழுப்ப வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். உனக்காக தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உணராம, சில பேர் ஏதோ கட்சியாளர் எனக்கு பகுதி செயலருக்கு கொடுத்தா போதும், வார்டு செயலருக்கு கொடுத்தா போதும்,
இந்த மாதிரி இருக்காங்கன்னா தூக்கி எறிங்க, ஒன்றுபடுங்கள். உங்களுக்குள் என்ன மன வருத்தம், மன கசப்புகள் இருந்தாலும் தயவு செய்து தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, எனக்கு மரியாதை கொடுங்க. இனி இந்த 60 நாள் எந்த மரியாதை எதிர்பார்க்காத, எந்த போன் கால் எதிர்பார்க்காத, நீ காற்றை போல் காற்றுக்கு காற்றை இடத்துல நடக்க முடியுமா? 234 தொகுதியும் எந்த தொகுதி நீ போனாலும் சரி, அந்த தொகுதியில் இறங்கி 1 மணி நேரம் உனக்கு நேரம் கிடைச்சாலும் தளபதிக்கான பிரச்சாரத்தை உன்னை யாரும் கேட்க முடியாது. தளபதிகளை போய் அழைக்காத. வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி, மேற்கு தொகுதி, மேற்கு தொகுதி, எடப்பா தொகுதி, உன்னை தொகுதிக்குள்ள அழைக்காத. 234 தொகுதியில கூட படிச்சவங்க சொந்தக்காரங்க யார் என்ன, அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம், கணவன் வழி சொந்தம், பொண்ணு கொடுத்த சொந்தம், பொண்ணு எடுத்த சொந்தம், கூட படிச்சவங்க யார் இருந்தாலும் சரி அவங்களோட போட்டோ எடுத்து இப்ப இருந்தே பிரச்சாரம் பண்ணுங்க. மேற்கொண்டு யார் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி யார் இருந்தாலும் சரி, மெட்ராஸ் யார் இருந்தாலும் சரி, அது கழக தலைவர் சரி, ஒரு தொண்டர்கள் சரி, உணர்வோடு தமிழக முதலமைச்சராக தளபதி வர வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றுங்கள். நீ காற்றை போன்றவர்கள், உங்களை தளபதியோட இயக்கச் சேர்ந்த நிர்வாகிகளுமே காற்றை போன்றவர்கள் எங்கேயுமே கட்டுப்படுத்த முடியாது. காற்றை எப்படி உலகம் பரவிருக்கிறதோ 230 தொகுதி முழுவதும் எல்லாத்துக்குமே நீ கேளுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, வாய்மொழி பிரச்சாரம் பண்ணுங்க, செல்போன் வழியா பண்ணுங்க. முடிஞ்சா இங்கிலாந்து லண்டனுக்கு பழைய முறையில கூட என் கழக தளபதி பொதுச் செயலாளர் முதல்வராக்குவோம், உங்கள் வாக்கு விசில் சின்னத்தில் எழுதி அட்ரஸ் அனுப்புங்க. என்னென்ன வகையில் பிரச்சாரம் செய்யப்படுவோம் அத்தனை வகையில் பிரச்சாரம் செய்யுங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டா கூட அடுத்த நிமிஷம் ஒன்று பூஜை முடிஞ்ச உடனே நீ அந்த தீபத்தை கண்ணை தொட்டுக்கிட்ட அந்த நிமிஷமே அம்மா எங்க இருக்கீங்க, கழக தலைவர் இருக்கிறாரு, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கஞ்சாளர்களே நாடு வேண்டும், சாராயம் வீடு வேண்டும், தளபதிக்கு ஓட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாங்க. அப்பா எந்த இடத்துக்கு போனாலும் போடுவது கலந்து போறது தெரியும், விசில் சேர்ந்து ஓட்டு போடுன்னு சொல்லித்தான் போவேன். எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரு இடத்தில் கூட உங்களுடைய பிரச்சாரத்தை தவற விட்டு விடாது. அப்பொழுது கழக தலைவர் அவர்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கிற உருவாகணுமா வேண்டாமா? சட்டமன்ற உறுப்பினர்கள் நம் கழக சார்பாக போட்டி போடும் அத்தனை பேரும் மாபெரும் அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் என் கழக தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னிக்கவும், 8 மணி ஆச்சு, நீ வீட்டுக்கு 9 மணி ஆகும். உங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கையும் இந்த உங்க தம்பிகள், உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்கள் மகன் மன்னிப்பு கேட்கலாம் சொல்லுங்க. கிட்ட வந்துக்கே பயப்படுவோம், எவன் கிட்ட வந்துடுவோம், பேசுறதுக்கே பயப்படுவோம், செஞ்சேன்னு பார்ப்போம்.